Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோல ரோஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ. பேசியே வீடியோ போடுறதே இல்ல. ஷார்ட்ஸாவே போட்டுட்டு இருக்கீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உடம்புக்கு கொஞ்சம் முடியல, கோல்டு, தொண்டெல்லாம் கட்டிட்டு இருக்கு. பேசினாலே ஒரே இரும்பலா வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பேசினா இரும்பல் வந்துடுது. நம்ம செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நட்டதுக்கப்புறம் நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம செடி நட்டதுக்கப்புறம் வந்த நியூ க்ரோத் தான். நம்ம ஒரு செடி வாங்கி வைக்கிறோன்னா அதில் பூவோடு தான் வாங்கிட்டு வருவோம். அந்த பூவை எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம செடியை வந்து பாட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து நியூ க்ரோத் வரும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு வராது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேசில் வந்திருந்தது. அதை குரங்கு உடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள் ஒரு பேசில் வருது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா செவன் வருது. இந்த செவன் வந்தால் ஹாப்பி ஒரு பக்கம் இருந்தாலும் பயமும் ஒரு பக்கம் இருக்குது. எங்கடா குரங்கு கண்ணில் பட்டுருமோ உடச்சி போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹெல்த்தியாக செவன் இருந்தாலே அதுக்கு பிடிக்கிறதில்ல போல். உடச்சி உரிச்சு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடுது. இதுலேயுமே நல்ல புஷியாகவே நியூ க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். எல்லா செடியிலுமே அவ்வளோ சூப்பராக நியூ க்ரோத் வந்திருக்கு. இதுலேயுமே பாருங்கள் மொட்டை எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்டேட்லாம் ஓரளவுக்கு பூவோடவே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜாஸ்தி பூ இல்லை, எல்லாமே இப்போ நியூ க்ரோத் தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம நட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24 நாள் தான் ஆகுது. ஏன்னா ஜனவரி 1 நட்டோம். இப்போ ஜனவரி 24 தானே ஆகுது. 24 நாள் தான் ஆகுது. ஆனால் 24 நாளில் இந்த அளவுக்கு க்ரோத் வந்தது சூப்பர் தான். இதெல்லாம் பூவே பூத்துருச்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து சாய்டெக்கில் நாத்தாக கொடுத்தாங்க. 10 நாற்று, அதாவது 10 கலர் வந்து 250 நினைக்கிறேன் வித் ஷிப்பிங்கோட. அதில் வாங்கினது 20 செடி அமைச்சிருந்தாங்க. நான் ரெண்டாக சேர்த்து ஒரு பாட்டில் நட்டு வச்சுருக்கேன். இது ஒரு மினியேச்சர் தான். இதுலேயுமே பாருங்கள் நிறைய நியூ க்ரோத் வந்து நிறைய மொட்டும் வச்சிருச்சு. இது ஆந்திரா பன்னீர், தஞ்சாவூர் பன்னீர் சொல்லுவாங்கள்ல அந்த செடி. இது சாய்டெக் நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இது எங்கே கிடைக்குதுன்னு. சாய்டெக்கில் விசாரித்து பாருங்கள். சாய்டெக்கில் இப்போ ஒரு 10 செடி பக்கமாக நான் போட்டிருந்தேன். ஏன்னா இங்கே லோக்கலில் கிடைக்காத செடியெலாம் நான் அங்கே வாங்கினேன். இது டபுள் டிலைட்டு. இதுவுமே சாய்டெக்கில் வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா நாம் நட்ட செடி தான் பாருங்கள். ஒரே மாதத்தில், அதாவது ஒரு மாதம் கூட ஆகலை, கரெக்டாக 24 நாள் தான் ஆகுது. எந்த அளவுக்கு பேசில் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் 7 இலை இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா சக்கரை ஆண் செடி இல்லை, நம்மளுக்கு அந்த ஒட்டு செடி இருக்குது. ஒட்டு கட்டினதுக்கு மேலே தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக வந்து பூ பூக்கும். இதில் 7 இலை இருந்தாலுமே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் ஒட்டுக்கு கீழே வந்திருக்கா இல்லை ஒட்டுக்கு மேலே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 7 இலை வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து அதை ஆண் செடின்னு முடிவு பண்ணி பிச்சு போட்டுறாதீங்க. இதுவுமே ஒரு டிஏ ரோஸ் தான். ஆனால் இன்னும் பூவே வரலை. ஆனால் இப்போ கீழே வச்சதுக்கப்புறம் நல்லா விகரஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. லீஃப் எல்லாம் பெருசாக வந்துட்டுருக்கு. இது வந்து கிரஹாம் தாமஸ். இதுவுமே பாருங்கள் நல்லாவே வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான். இதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொடி மாதிரி வர செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி வச்சு கட்டி விட்டுருக்கேன். இன்னுமே ஒரு 4-5 செடிக்கு குச்சி வச்சு கட்டி விடணும். இது வந்து கான்ஸ்டன்ட். இதுவும் டிஏ ரோஸ் தான். இங்கே ஒரு செடி, அங்கே ஒரு செடின்னு எல்லாம் வச்சாச்சு ஓரளவுக்கு. இன்னும் ஒரு 12 செடி வைக்கிறதுக்கு மட்டும் குழி விட்டு வச்சுருக்கேன். அது 12மே நல்லா செலக்டடாக நல்ல கலர்ஸாக வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டிஏ ரோஸ்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கிரவுண்டில் இருந்த அந்த 10 செடியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான். டீஸ் இது நல்லா எவ்வளோ டார்க் கலராக இருக்குது பாருங்கள். அது இது இன்னொரு டிஏ, தி வெஜ்ஜுட்டு. இது டீஸோட ஒரு கிளை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் இப்போலாம் ஆசைப்பட்றதே இல்லை பெருசாக தளிர் வந்துச்சு அப்படின்னா பெருசாக. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரக்குள்ளேயே குரங்கு உடச்சி போட்டுருது. பெருசாக வந்து பூக்கட்டும் அப்புறமா தான் அது நமக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறது. கார்டஸ் ஜூப்ளி இது. பூவுமே நல்லா பெருசாக பூக்கும். நிறைய நியூ க்ரோத்து. பேசிலுமே நிறைய ஒரு 4 பேசில் வந்திருக்கு. அவ்வளோ செவன் வந்திருக்கு. பூ இதை விடவே பெருசாக பூக்கும். இது சின்னது தான். இதை விடவே டபுள் சைஸ்க்கெலாம் பூக்கும் இந்த செடியில். நல்ல க்ரோத்துமே விகரஸாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூவெல்லாமே. ஆல்ரெடி கிரவுண்டில் இருக்க ஒரு 10 செடியுமே நல்லாவே இருக்குது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 12 செடி வைக்கிறதுக்கு மட்டும் கேப் விட்டு வச்சுருக்கேன். இந்த இடம்லாம் வைக்கணும். இங்கே ஒரு 12 செடி வச்சுருக்கேன். இந்த 12 செடியுமே பார்த்திங்கன்னா லோக்கல் நர்சரி, பசுமை நர்சரியில் வாங்கினது தான். இதில் எல்லாமே பூ கட் பண்ணிட்டு தான் நட்டேன். நட்டதுக்கப்புறமே நிறைய நியூ க்ரோத் வந்துருச்சு.
எப்படியும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஓரளவுக்கு செடியில் எல்லாமே பூ வந்துடும். நான் உங்களுக்கு பூவோடவே அழகாக நம்ம கார்டனை காமிக்கிறேன். நான் இந்த 24 நாளில் இந்த செடிகளுக்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நான் ஃபீடுன்னு எதுவுமே கொடுக்கல. அந்த மண்கலவிலே பார்த்தீங்கன்னா ஆட்டு எரு, மாட்டு எரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு எல்லாம் கலந்து தான் நான் நட்டேன். அதுவும் இல்லாமல் வெர்மி கம்போஸ்ட்டும் போட்டிருந்தேன். அதனால் நான் எதுவுமே ஃபீடு கொடுக்கல. நம்ம வந்து புதுசாக நட்ட செடிக்கு 1.5லேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஃபீடுமே பெருசாக கொடுக்க வேணாம். அந்த செடி டல்லாகுது, பூ குட்டியாக பூக்குது அப்படின்னா மட்டும் ஏதாவது நம்ம ஒரு ஃபீட் கொடுத்துக்கலாம் மைல்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நார்மலாக ஃபீட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட 24 நாள் ஆகுது. இந்த 24 நாளில் நான் 2 டைம் பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணேன். வேறு எதுவுமே பண்ணல. அதே மாதிரி டெய்லியும் காலையிலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஃபுல்லாகவே செடியை குளிப்பாட்டி விட்டுருவேன். ஓரளவுக்கு செடி எல்லாமே நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்லாம் ஓரளவுக்கு நம்ம தோட்டம் கலர்ஃபுல்லாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.